ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயா ஸ்ரீராம். வெல்கம் டு சுஜய் வேல்டு. ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன். பட்டாணியும் வேக வச்சு வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி, 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒரு குருமா செய்யலாம். அந்த குருமாவுக்கு தேவையான மசாலா வந்து பார்க்கலாம். அதுக்கு தேங்காய், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம 3 உருளைக்கிழங்கு வேக வச்சோம் இல்லையா, அதை தோல் உரித்து இந்த சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு குருமா பார்க்க போகிறோம். என்ன குருமானா, உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும் போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி ஒரு குருமா தாங்க பார்க்க போகிறோம். இந்த குருமா வந்து தோசைக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு. ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு அதில் நம்ம ஜீரகமும் ஒரு மிளகாய் வத்தலும் போட்டு நல்லா தாளிக்கலாம். தாளித்ததுக்கப்புறம் ஜீரகமும் பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போடலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், அந்த வெங்காயம் வதங்குறது வரைக்கும் நம்ம வந்து தீபாவளி பற்றி பேசலாம். அந்த தீபாவளியில் பலகாரம்லாம் செஞ்சு வீடியோ போட்டிருந்தேன், அதெல்லாம் பார்த்தீங்களா? அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட் மூலமாக தான் எனக்கு இன்னும் மேலும் மேலும் வீடியோ எடுத்து போடணுங்கிற ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. என்கரேஜ் பண்ணுறது மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கோலமும் போட்டு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ரொம்ப டாப் வச்சு அந்தளவுக்குலாம் கோலம் போட மாட்டேன். ஏதோ ஓரளவுக்கு போடுவேன். ஓரளவு சமையல் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். நீங்கள் இதில் கொஞ்சம் கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ப்ளீஸ் பண்ணுங்கள். இப்போ நல்லா தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி, இந்த குருமாவுக்கு தேவையான மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. மஞ்சப்பொடி தேவையில்ல, குருமா வெள்ளையாக இருக்கணுன்னா வெள்ளையாக இருக்கும். நீங்கள் ஏன்னா அங்கே இப்போ மஞ்சப்பொடி போட்டு செய்கிறதுனால மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சப்பொடியும் போட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் பொடியும் போட்டு வதக்கிக்கலாம். மிளகாத்தூள் பொடி போடுறதுக்கு முன்னாடி ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம வந்து தேங்காய் மசாலாவில் 2 பச்சை மிளகா போட்டிருக்கோம். அதனால் காரம் ரொம்ப ஆயிரும். அதனால் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன், ரொம்ப போடலை. மிளகாத்தூளும் மஞ்சள் பொடியும் போட்டு வதக்கிக்கிட்டு அப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலா பேஸ்ட்டு அதையும் ஊற்றி கொஞ்சமாக வதக்கணும். அந்த தேங்காய் அரைச்சிருக்கிறதுனால ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. தேங்காய் கொதிச்சிட்டா என்றைக்கும் நல்லா இருக்காது. தேங்காய் கொதிக்க விடக்கூடாது. அதை ஒரு அந்த மசாலா போட்டு 2 பிரட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிடணும். பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கணுமே தவிர அதை கொதிக்க விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்காது. இந்த தக்காளி வெங்காயத்தை பேஸ்ட்டோடு அதையும் போட்டு வதக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம அவிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த பட்டாணி. இப்போ வந்து பச்சை பட்டாணி சீசனுங்க. நான் வந்து 1/4 கிலோ 75 ரூபா கொடுத்து வாங்கினேன். உங்கள் ஊர்லெலாம் பச்சை பட்டாணி எவ்வளோ விற்கிதுன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து 1/4 கிலோ பட்டாணி யூஸ் பண்ணலை, வேறு எதுக்கும் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு கொஞ்சமாக வந்து குருமாவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பட்டாணியும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அவிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் போட்டுட்டோன்னா குருமா ரெடி ஆயிரும். கொதிக்க விட்டுட்டா குருமா ரெடி ஆயிரும். கடைசியில் கொத்தமல்லியும் கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இது வந்து தோசைக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. சப்பாத்திக்கு நான் ஒரு லஞ்ச் பாக்ஸுக்காக தான் செஞ்சேன். பசங்களுக்கு மத்தியானம் லஞ்ச் பாக்ஸுக்கு சப்பாத்தியும் இந்த குருமாவும் கட்டி கொடுத்துட்டு காலையில் வந்து தோசைக்கு இதை வச்சுக்கிட்டேன். இது வந்து ஒரு 2 in 1 பர்பஸ் ஆகிடுச்சு. ரொம்ப பிடிச்சிருந்தது சொன்னாங்க பசங்க, ரொம்ப நல்லா இருந்ததுன்னாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வந்து அந்த பெல் ஐக்கானையும் வந்து அடிச்சு விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, டேக் கேர்.